Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. தமிழக பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களோடு நமோ மொபைல் செயலி மூலம் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நம்முடைய திட்டங்களால ஆதாயங்கள் கிடைச்சு வருது அப்படின்னு சொல்றது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மத்தியில அங்க வகித்த போது அதற்கு பிறகு காளிராஜ் அவர்களே, உங்களுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய களப்பணிகள் நேரடியாக விவசாயிகள், சிறு வியாபாரிகள், ஏழை குடும்பங்களோடு இருக்கு. மத்திய அரசுடைய திட்டங்கள் எடுத்துக்காட்டா பிஎம் பிரதம மந்திரி கௌரவ விவசாயிகள் கௌரவ கொடை, பயிர் காப்பீட்டு திட்டம், முத்ரா திட்டம், இதனால மக்களுக்கு நேரடி பயன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா பல இடத்துல என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசுடைய திட்டங்களை அதை தடுத்துக்கிட்டு வராங்க, தடை போட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டாக பிரதம மந்திரி வீட்டு வசதி रेलवे की बात हो, इंफ्रास्ट्रक्चर की बात हो, कनेक्टिविटी बात है, तो लोग उसे कैसे देख रहे हैं? ரஞ்சித் குமார் அவர்களே, நீங்க களத்துல நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு வர்றீங்க. 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ், டிஎம்கே அந்த காலகட்டம் ஒரு பக்கம். அதற்கு பிறகு 10 ஆண்டுகளாக பிஜேபி, என்டிஏவுடைய அரசு தமிழ்நாட்டில். இதனால என்ன, இதற்கு இடையில என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? மக்கள் குறிப்பாக ரயில்வே, உள்கட்டமைப்பு, இணைப்பு திறன், இதை இந்த மாற்றத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்க, எப்படி உணர்றாங்க? மக்கள் இந்த மாற்றத்தை நல்லா தமிழ்நாட்டில் வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிசான் மார்ச்சா இந்த திட்டத்தில் பல விவசாயிகள் முன்னேற்று பெரும் மகிழ்ச்சியோட செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் பாரத் ட்ரெயின் அந்த திட்டத்தில் பல மக்கள்கள் மகிழ்ச்சியாகவும் பயனடைந்து வருகிறார்கள். இந்த திட்டத்திலும் தமிழ்நாட்டில் நல்ல முன்னேற்றமும் டெமோக்ரசி நல்ல பயன்பட்டு. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழக பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களோடு நமோ மொபைல் செயலி மூலமாக பிரதமர் கலந்துரையாடி வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்களை தயார் செய்யும் வகையிலும் அவர்களை உற்சாகமூட்டும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக தற்பொழுது தமிழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடி வருகிறார். அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு, அதாவது 2014 முன்பு வரை மத்தியில் காங்கிரஸ், திமுக ஆட்சி இருக்கும் பொழுது தமிழகத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, நமது அரசு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து விட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு இடையேயான மாற்றங்கள் என்னென்ன, நமது மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் பூத் கமிட்டி வாயிலாக ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் நேரடியாக எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் செல்லும் பொழுதுதான் அது சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலாக பாஜக வலிமை சேர்க்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகியிடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இதனை சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இருந்து பாஜக தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மயிலாப்பூர் சட்டமன்ற பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இங்க இருக்கக்கூடிய, அதாவது சென்னையை சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து அந்த நிகழ்வை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டர்கள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தங்களது மொபைலில் நமோ செயலி ஆப்பை டவுன்லோட் செய்து பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை தற்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 15ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நேரடியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். 18ஆம் தேதி கோவைக்கு நேரடியாக அவர் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய பரப்புரையை தீவிரப்படுத்தும் நோக்கில் நமோ செயலி மூலம் தற்பொழுது கலந்துரையாடி வருகிறார். தொடர்ச்சியாக 2 நாள் தமிழகத்துக்கு நேரடியாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அடுத்தடுத்து பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மாவட்ட தொகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் குமாருடன் முதலாவதாக தன்னுடைய கலந்துரையாடலை மேற்கொண்டு ரயில்வே மற்றும் பாலம், மத்திய அரசு இந்த பாம்பன் பாலம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நேரடியாக எடுத்துரைத்த இதனை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்றும் ஒரு அறிவுறுத்தலாக விடுத்திருக்கிறார். பொங்கலொலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.
Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.